பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு தேவையான அளவு மட்டுமே நம்ம சமைக்கணும். விருந்தினர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமைச்சு அவங்களுக்கு போடணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பட்டினியால் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உணவு கொடுக்கணும். யாராவது பசி பட்டினின்னு சாப்பாடு கேட்டாலோ உணவு கேட்டாலோ அவங்களுக்கும் உணவு கொடுக்கணும். அவங்களையும் சிறப்பாக நம்ம கவனித்து அவங்களுக்கும் உணவு பரிமாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கதையை நான் கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் உணவு வீணாக்காமல் இருக்கிறதுக்கு சில உதவும் வழிகளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். குடும்பத்துக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் சமைச்சுக்கோங்க. விருந்தினர்கள் யாராவது வந்தாங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரியும் சமைச்சுக்கோங்க. உணவை ரசித்து சாப்பிட்றத விட பசிக்கு சாப்பிட்டா போதும்னு சொல்லி வீணாக்காதீங்க. குறைவான உணவை வீணாக்க அதிக மக்களுக்கு உதவும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 1.3 பில்லியன் டன் உணவு வீணடிக்கப்படுகிறது. 100 மில்லியன் மக்கள் பட்டினியால் வாடுகின்றனர். உணவை வீணாக்காமல் இருப்பது உணவு தட்டுப்பாட்டை தவிர்க்கும் அதிக மக்களுக்கு உதவும் என்பதை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உணவை வீணாக்காதீர்கள் என்பதற்காகவே நல்லதங்கால் கதை உங்களுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. நன்றி, தேங்க்யூ. DTGS சேனல் ஜி கோவிந்தரா எப்போ யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த கதையை அனுப்பிச்சி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உணவை வீணாக்க கூடாதுங்கிறதுக்காண்டியே இந்த நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.